இன்றைக்கி நாம் ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறோம். யார் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுச்சேரியிலே வந்து ஃப்ளவர் ஷோ நடக்கிறப்ப மாடித்தோட்டத்துக்கு ஒரு பிரிவில் பரிசு கொடுப்பாங்க. அந்த பரிசை தட்டி பிடிக்கிறது இவங்க மட்டும்தான். இவங்க தான் முதல் பரிசை தட்டி பிடிப்பாங்க. இவங்களுடைய மாடித்தோட்டத்தை தான் இன்றைக்கி நாம் பார்க்க வந்திருக்கோம். நல்ல ஒரு ஒரு பெரிய மாடித்தோட்டம். இதை நம்ம பொறுமையாக பார்க்கலாம். அவங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா மணிமொழி. அவங்க நர்ஸாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க வீட்டு தோட்டத்துடைய என்ட்ரன்ஸ் பாருங்கள். ஆக்சுவலாக அவங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 3 பால்கனி சைடில் வச்சுருக்காங்க. அவங்க வீடு 2 மாடி வீடு. முதல் தளத்துலேயும் இருக்குது, 2ஆம் தளத்தில் தான் அதிகப்படியான செடிகள் இருக்குது. அதனுடைய என்ட்ரன்ஸ் நம்ம உள்ளே போகிறப்பயே அழகாக பூக்கள்லாம் பூத்துருக்கு. பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருக்குது பாருங்களேன். அழகாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. அழகாக பூத்தும் இருக்குது. இந்த பாருங்கள். அப்புறம் என்ட்ரன்ஸ்லேயே செம்பரத்தை பூ இருக்குது. ஹைபிஸ்கஸ் சிவப்பு செம்பரத்தை, நம்ம டீ போட்டு குடிப்போம் இல்லைங்களா, அந்த செம்பரத்தை தான். இதை பாருங்கள். அவங்க இந்த டேங்க் இருக்குல்ல, அந்த டேங்க்கை அவங்க அறுத்துட்டு, அதை பாதியாக அறுத்துட்டு, அதில் இந்த செம்பரத்தையும் அப்புறம் முருங்கை வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நல்லா இருக்குல்ல. அப்புறம் இன்னொரு இவங்கக்கிட்ட ஒரு ஒரு ரேரான வெரைட்டி இன்னொன்று இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் முருங்கை பச்சை கலரில் தான் பார்த்துருப்பீங்க. இந்த அம்மா கிட்ட சிவப்பு கலரில் முருங்கை இருக்குது. சிவப்பு முருங்கை. அதை நம்ம பார்ப்போம். இப்போ மற்ற செடிகள்லாம் பார்த்துட்டு வரலாம். நார்த்தங்காய் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், எலுமிச்சை நல்லா பூக்கள் விட்டுருக்கு. பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? எக்கச்சக்க பூக்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. பூக்கள் பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த பூக்கள் எல்லாம் பிஞ்சு பிடிக்கும். இங்கே பாருங்கள், பிஞ்சு பிடிச்சிருக்கு பாருங்கள். ஆல்ரெடி தெரியுதுங்களா? இந்த பாருங்கள். அவங்க இந்த மாதிரி இந்த கேனுங்களில் அந்த கேனை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் ஜாடியில் வச்சுருக்காங்க. இது பாருங்கள். அப்புறம் கிழங்கு வகைகள்லாம் இருக்குது. அப்புறம் நெல்லிக்காய் இது பாருங்கள், அதுவும் பூக்கள் விட்டுருக்கு நல்லாவே. அப்புறம் மல்பெரி இருக்குங்க இவங்க கிட்ட. இங்கே பாருங்கள், மல்பெரி தெரியுதுங்களா? மல்பெரி வச்சுருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி கேனில் தான் வச்சுருக்காங்க. மாதுளை இருக்குது, கருணைக்கிழங்கு இருக்குது. அப்புறம் நாமெல்லாம் வெத்தலைவலி கிழங்கு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் ஒரு வெரைட்டியை வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்காங்க. இது அறுவடைக்கு தயாராகிடுச்சு போல். இந்த பாருங்கள், கொடியெல்லாம் காஞ்சிருக்கு. ஏன்னா இதுதான் அறுவடை அந்த நேரம். அந்த தை மாதத்துக்கு அப்புறம் தான் கிழங்கு ரகங்கள்லாம் அறுவடைக்கு தயாராகும். ஒரு 10லேருந்து ஒரு 12 மாதங்கள் எடுத்துக்கும் கிழங்கு ரகங்கள்லாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இப்போ அறுவடைக்கு தயாராகி இருக்குது. அதனால தான் செடிகள்லாம் அப்படியே வாடி இருக்குது. இங்கே பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்கு வச்சுருக்காங்க. அப்புறம் வாட்டர் ஆப்பிள் இருக்குது. இது பாருங்கள், கொய்யா இருக்குது. அப்புறம் இது தெரியுதுங்களா, நாம் சாதாரணமாக பார்க்கக்கூடியது தான். ஆனால் இங்கே கிடைக்கிறது கொஞ்சம் அரிதாக இருக்குது. அதனால் அவங்க வீட்டிலே வச்சுருக்காங்க. நிறைய காய்கறிகள் இருக்குங்க, நிறையா பூக்கள் இருக்குது, கிழங்கு ரகங்கள் இருக்குது. அதை பாருங்கள், கரவட்டி கிழங்கு இருக்குது, சேப்பன் கிழங்கு இருக்குது. இது பாருங்கள், இதுவும் அறுவடைக்கு தயாராகிடுச்சு. தெரியுதுங்களா, கிழங்கு பாருங்கள். இதெல்லாம் அவங்க அறுவடை பண்ணணும்.
அப்புறம் மாங்காய் இஞ்சி வச்சுருக்காங்க, அதுவும் பாருங்கள், அதுவும் வந்து அறுவடைக்கு தயாராகிடுச்சு. அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட், நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ட்ராகன் ஃப்ரூட், அந்த செடியும் இருக்குது. அப்புறம் நித்திய கல்யாணி. இங்கே பார்த்தீங்களா, இது இது தெரியுதுங்களா என்னென்னு? இது வந்து நம்ம பொங்கலுக்கு கட்டக்கூடிய அந்த அந்த பூ, இது வந்து சிரிப்பிலை சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பூளை பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த கிட்னி ஸ்டோனுக்கெலாம் ரொம்ப நல்லதுன்றாங்க. இதில் வந்து தண்ணி சுட வச்சு குடிப்பாங்களாம். ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு பாருங்களேன், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் கத்திரிக்காய் ரகங்கள் வச்சுருக்காங்க பாருங்கள். கத்திரிக்காய், நீட்டாக கத்திரிக்காய் இருக்குது, பச்சை. அவங்ககிட்ட இந்த ரகம் தான் அதிகமாக இருக்குது. அடுத்து நம்ம ஒரு அழகான ஒரு காய் பார்க்க போகிறோம், லைபீரியன் தக்காளி. பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக இருக்குது பார்த்தீங்களா, செமையாக இருக்குல்ல பார்க்கவே. இது பாருங்கள் அழகழகாக இருக்குது. இது பாருங்களேன், நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாத கும்கும் கேசரி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் கும்கும் கேசரி. அப்புறம் இது ஒரு தக்காளி வெரைட்டிங்க. அப்புறம் இங்கே ஒரு ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது. அப்புறம் காராமணிலே பாருங்கள், வரி வரியாக இருக்கக்கூடிய காராமணி வச்சுருக்காங்க. நல்லா நீள நீளமாக காய்ச்சிருக்கு, அழகாக இருக்குது பாருங்கள். மாடியிலே வச்சுருக்காங்க இவ்வளோ. அது மட்டும் இல்லாத இங்கே பாருங்களேன், வாழை மரம் வச்சுருக்காங்க. நம்மளுடைய வீட்டு தேவைகளுக்கு மட்டும் கூட நம்ம சின்னதாக ஒரு பேக்கில் இல்லை ஏதோ ஒரு டப்பில் வச்சுக்கலாம். நம்ம இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பாஞ்ச் பாக்ஸில் தான் வச்சுருக்காங்க. அந்த தெர்மாக்கோல் அந்த பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் வச்சுருக்காங்க. அவங்களுடைய வீட்டு தேவைக்கு, அதாவது வந்து படைப்பாங்க இல்லைங்களா எப்பயாவது, அது போல் படைக்கிறப்ப வந்து நம்ம இலை வாங்க வேண்டியது இருக்கும். சில நேரங்களில் இலையே நம்மளுக்கு கிடைக்க மாட்டுது. அந்த அந்த இலையை நம்ம இங்கே வீட்டிலேயே வளர்த்துக்கலாம். பாருங்க, அவங்க இதுலேருந்தே பறிச்சுக்குவாங்க. அப்புறம் இன்னொரு கத்திரிக்காய் ரகம் இங்கே பாருங்கள், அழகாக இருக்குல்ல. அப்புறம் இந்த ஒரு பச்சை கத்திரிக்காய் இருக்குது. நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள். அப்புறம் இந்த துளசி இருக்குது. இவங்க என்னடா நாய் துளசிலாம் வச்சுருக்காங்களேன்னு பார்க்காதீங்க, இதெல்லாம் நம்மளுக்கு பூச்சி கட்டுப்பாட்டுக்காக தான் வச்சுருக்காங்க. இதை பற்றி அவங்க சொல்லுவாங்க. இப்போ அவங்க கொஞ்சம் வேலையாக இருக்காங்க, அதனால் நான் இப்போதைக்கு காணொலி எடுத்துடுறேன். அடுத்த தடவை அவங்கள வச்சு ஒரு ஹார்வெஸ்ட் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? இது ஒரு கத்திரிக்காய் ரகம், ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்கவே. இவங்க வீட்டு தோட்டமே அழகோ அழகுங்க, அதனால தான் அவங்களுக்கு முதல் பரிசு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது என்ன தெரியுதுங்களா? இது என்னன்னு தெரியுதுங்களா? வெங்காய பூ. அப்புறம் இங்கே பாருங்கள், செடி அவரை இருக்குங்க இவங்ககிட்ட. இந்த பாருங்கள் என்னம்மா பூ பூத்துருக்கு, பிஞ்சு விட்டுருக்கு, பூவும் நிறையா காய்ச்சிருக்கு, சாரி வந்து பூத்து இருக்குது. பாருங்க பிஞ்சுகள். அழகாக அவங்க இதில் ஒரு கொடியில் ஏற்றி விட்டுருக்காங்க, அப்படியே லைனாக பூ பூத்துருக்கு பாருங்கள். இந்த பாருங்கள், இங்கே இருக்குது பூ, அடுத்த கனவுலேயும் பூ பூத்துருக்கு. அவங்க காய் பறிச்சிட்ருக்காங்க. இதோ வர பூ பூத்துருக்கு, இங்கே பூ பூத்துருக்கு. இங்கே பாருங்கள் அப்படியே போயிட்டே இருக்குது அங்கங்கே பூக்கள். இங்கே பாருங்கள் அங்கேயும் ஒரு கொத்து இருக்குது. அப்புறம் இன்னும் ஒரு அவரை ரகம் வச்சுருக்காங்க. இது வந்து கொடி அவரை போல் கொடியில் காய்ச்சிருக்கு, அது வந்து செடி அவரை. அது மட்டும் இல்லாமல் செவ்வந்தி இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது, காஞ்சிட்ருக்கு போல் வெயிலில். அவங்களும் நிறையா பறிச்சிட்டாங்க. அப்புறம் கத்திரிக்காயில் இன்னொரு ரகம் இங்கே பாருங்கள், நல்லா இருக்குல்ல வித்தியாசமாக. இது போல் நிறையா காய்கறிகள்லாம் நம்ம கடையில் பார்க்க முடியாது. எல்லாமே வந்து இவங்கக்கிட்ட அரிதான ரகங்கள் நிறையவே வச்சுருக்காங்க.
பாருங்களேன், இதை சுற்றி அழகாக செடி வச்சுருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த இது வாட்டர் டேங்க், அதை சுற்றி கொஞ்சம் பெரிய காணொலியாக தான் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அப்புறம் இங்கே பாருங்கள், பட் ரோஸ்லேயே இவங்க இன்னும் ஒரு வெரைட்டி வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது பாருங்களேன், ரெட்டாக நல்லா இருக்குல்ல. ஏன்னா பட் ரோஸ் மாதிரி பூ இருக்குது, ஆனால் செடி வந்து பட் ரோஸ் மாதிரி இல்லை. பாருங்கள், அப்புறம் இங்கே பாருங்கள், மாங்காய், நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாங்காய் இவங்க மாடியில் வச்சுருக்காங்க. அழகாக காய்ச்சிருக்கு பாருங்களேன். நல்லா இருக்குல்ல, ஒட்டு மாங்காய். இப்போ சீசனு, நல்லா பூ வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல, ஒரு நல்ல பராமரிப்பு. இவங்களுக்கு இவங்க வந்து வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு 2 வருஷமாக காய்க்கலையாமா. இப்போ இந்த வருஷம் தான் நிறையா காய்ச்சிருக்கு. இன்னும் நிறையா பிஞ்சு பிடிக்கும் போல். உண்மைதான். இப்போ நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படின்னாக்கா, எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு முதல் 1-2 வருடங்களுக்கு நம்மளுக்கு பூக்கள்லாம் கொட்ட தான் ஆரம்பிக்கும். நாம்ளும் அதை காய்க்க விடக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு அடுத்த வருடங்கள் வரக்கூடிய காய்கள் எல்லாம் நல்லா திரட்சியாக நிற்கும். அந்த அந்த செடியும் தாங்கும். சரிங்களா? ஏன்னா மாடி தோட்டத்தில் வைக்கிறோன்றப்ப ஒரு 2 வருஷம் அது நல்லா க்ரிப்பாக இருக்கணும். அந்த இடத்துக்கு அது வந்து பக்குவப்படணும். பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. அதை இருங்க, அது இன்னும் நல்லா கிளியராக பார்க்கலாம். அப்புறம் இங்கே பாருங்களேன், கீரை ரகங்கள்லாம் வச்சுருக்காங்க. பண்ணைக்கீரை வச்சுருக்காங்க, அப்புறம் சொடக்கத்தக்காளி வச்சுருக்காங்க, அப்புறம் இந்த மயில் தண்டுக்கீரை. இங்கே பாருங்கள், இதான் மயில் தண்டுக்கீரை. ரொம்ப அழகாக இருக்குல்ல. அந்த பூக்கள் கோழிக்கொண்டையோட பூக்கள் போலவே இருக்குது பாருங்களேன். அப்புறம் இது ஒரு செரி வெரைட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் இது ஒரு கீரை, நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச மணத்தக்காளி, அதாவது மணி தக்காளின்னு சொல்லக்கூடிய மணத்தக்காளி. இது ஒரு கரிசலாங்கண்ணின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது ஒரு கீரை. அப்புறம் இது தெரியுதுங்களா என்ன கீரைன்னு? இது நம்ம முள்ளங்கி கீரை. அவங்க முள்ளங்கி போட்டிருந்தாங்க, இதோ இருக்குது பாருங்கள். இன்னும் அவங்க இதை விதைக்கி விட்டுட்டாங்க, அதனால் அப்படி இருக்குது. இந்த பாருங்கள், சரி. நீங்கள் பொன்னாங்கண்ணிலாம் பச்சை கலரில் பார்த்துருக்கீங்க, இதோ இருக்குது பாருங்கள், பச்சை கலரில் இருக்கா பொன்னாங்கண்ணி. அதுவே சிவப்பு கலரில் பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள், சிவப்பு நிறத்தில் பொன்னாங்கண்ணி அழகாக இருக்குல்ல, பார்க்கவே ரொம்ப ரொம்ப ரம்யமாக இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், இது ஆகாய தாமரை. இந்த ஆகாய தாமரை நம்ம முன்னோர்கள்லாம் இதை வந்து பந்தத்துக்கு உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த செடிகளை வந்து எடுத்து அந்த பந்தம் ரெடி பண்ணுறப்ப அந்த பந்தத்தில் வச்சு கட்டுவாங்களாமா. அப்போ வந்து அந்த பந்தம் நல்ல காற்று அதிகமாக அடித்தாலும் அந்த அளவுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அணையாது, ரொம்ப நேரத்துக்கு வந்து நீண்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்னு சொல்லி நான் ஒரு பதிவில் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி இது ஒரு அருமையான ஒரு செடி. இதனால் நம்மளுடைய குளங்களுக்கு பாதிப்பு இல்லை. அதனால் இதை பற்றி தெரிஞ்சுக்குங்க, அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கினீங்கன்னா போதும். சரிங்களா? நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது இதுதான் ஆகாய தாமரை. எல்லாருமே அந்த வெங்காய தாமரைன்றது தான் ஆகாய தாமரை நினச்சிக்கிறாங்க. இது பேர் தான் ஆகாய தாமரை. பார்க்குறதுக்கு அழகாக வந்து வாட்டர் ரோஸ். இதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து வாட்டர் ரோஸ். ஸோ அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அழகாக வந்து அந்த வாட்டர் ரோஸ் மாதிரியே இருக்குது பாருங்களேன். இந்த ரோசாப்பூ போலவே இருக்குது. அதுவும் அழகாக ஒரு டப்பில் வச்சுருக்காங்க. இது நித்திய கல்யாணியில் இது ஒரு நிறம். அப்புறம் இது தெரியுதுங்களா, ராசாத்தி. அந்த ராசாத்தி கீரை தான் இது. அப்புறம் இந்த பாருங்கள், சொடக்கு தக்காளி அழகாக காய்ச்சிருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்குது. சாப்பிட்ருக்கீங்களா இந்த சொடக்கு தக்காளியை? ரொம்ப நல்லா இருக்குங்க, நானும் சாப்பிட்ருக்கேன். வந்து டேஸ்ட் வைஸில் நல்லாயிருக்கு. ஆனால் எல்லாேருக்கும் அது பிடிக்குமான்னு தெரியல, எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் வள்ளலார் சொன்ன கரிசலாங்கண்ணியில் வெள்ளை கரிசலாங்கண்ணி, இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி. அப்புறம் இங்கே ஒரு பொன்னாங்கண்ணி இருக்குது. சரி, இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா ஒரு ஜாடியில் தான் வச்சுருக்காங்க, பெரிய ஜாடியில். சரி, அப்புறம் இங்கே ஒரு கீரை இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன கீரை தெரியுமா? இது தாங்க மாயன் கீரை.
இந்த மாயன் கீரை யார் யாரெல்லாம் சமைச்சிருக்கீங்க, என்ன மாதிரி சுவை இருக்கும்னு இந்த இந்த காணொலியோட கமெண்டில் தெரிவிங்க கண்டிப்பாக. ஏன்னா இது நான் இது வரைக்கும் சமைச்சதில்லை. எங்கள் வீட்லேயும் இந்த இந்த மாயன் கீரை இருக்குது. அதில் அந்த பால் இருக்கிற அந்த பிரச்சனைனால வீட்டில் யாரும் சமைக்கிறதில்ல. நானும் அதை சமைக்க இன்னும் ட்ரை பண்ணல. நான் ட்ரை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், மாயன் கீரையும் வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், அவங்க கரும்பு வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம சர்க்கரைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய கரும்பு, சீனி கரும்பு. கரும்பில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற ரகம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்குமே. வந்து நம்ம சர்க்கரைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய கரும்பும், அப்புறம் நம்ம பொங்கலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய கரும்பும் தான் தெரியுது. அது மட்டும் இல்லாது இன்னும் வானவில் கரும்புன்னு ஒரு கரும்பு இருக்குது. அப்புறம் வந்து இது ரஸ்தாளி கரும்புன்னு ஒரு கரும்பு இருக்குங்க. நான் பார்த்துருக்கேன் அந்த ரஸ்தாளி கரும்பு. உங்களுக்கு நான் வேலூர் விதைத்திருவிழாவில் கண்டிப்பாக அந்த கரும்பை பற்றி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அப்புறம் இங்கே பாருங்கள், நந்தியாவட்டை. இது வந்து சிவபெருமானுக்கு உகந்த பூக்களில் இந்த நந்தியாவட்டையும் ஒன்று. அப்புறம் செம்பரத்தை பூக்கள் இருக்குது, வந்து ரோஸு செம்பரத்தை, அப்புறம் அடுக்கு செம்பரத்தை இருக்குது. செவ்வந்தி பாருங்கள், அழகாக பூத்துருக்கு, அழகாக இருக்குல்ல செவ்வந்தி. இப்போ என்னடா பேரெல்லாம் வித்தியாசமாக சொல்கிறானேன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலாக இதனுடைய பேர் தான் செவ்வந்தி பூ இருக்கு இல்லைங்களா. இந்த பூக்களுடைய பேர் தான் செவ்வந்தி பூக்கள். சரி, அப்புறம் ஏன் நம்ம இதை சாமந்தின்னு சொல்கிறோமேனு பார்க்குறீங்களா. அதை மாதிரி சொல்லி பழகிட்டாங்க. இது பேர் சாமந்தி இல்லை, சாமந்தின்றது அந்த கேந்தி பேர் தான் சாமந்தி. சரி, அப்புறம் ஏன் இந்த பூவை இந்த ஹைபிஸ்கஸ் ஏன்பா செம்பரத்தை பூன்றீங்களா. இதுக்கு பேரும் செம்பருத்தி கிடையாது, சொல்கிறதுனா சொல்லிக்கலாம். ஆனால் இதில் வந்து பருத்தி காய்க்கலை, அதனால் இதுக்கு பேர் செம்பருத்தி இல்லை, இதனுடைய பேர் செம்பருத்தி. செம்பரத்தை பூ இல்லை செம்பரத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பேர்லாம் நிறையா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இதனாலே ஒரு அரிதான மரபு ரகமே வந்து யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த ரகத்தையும் காமிக்கிறேன். இங்கே ஆனால் பூக்கள் இல்லை, நம்ம வீட்டில் அந்த பூக்கள் இருக்கும். நம்ம சேனல்லையும் அந்த பூக்கள் பற்றினா காணொலி இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், ஜாதி மல்லி இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், இதில் நிறையா செவ்வந்திகள் பூத்துருந்துச்சு, இப்போ எல்லாம் பறிச்சிட்டாங்க. நல்லா படர்ந்து விரிந்து வளர்ந்துருக்கு பாருங்கள். அப்புறம் முடக்கத்தான் இருக்குது. அப்புறம் தாமரை தொட்டி வச்சுருக்காங்க. இதில் மீன்லாம் இருக்குது பாருங்களேன், உள்ள குட்டி குட்டியாக ஓடுது, இந்த பாருங்கள், அழகாக வச்சுருக்காங்க. இது போல் நம்ம நிற்கக்கூடிய இடங்களில் மீன்கள் விட்டாக்கா அந்த அந்த மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கொசுக்கள் முட்டை போடும் இல்லைங்களா, அதெல்லாம் சாப்பிட்ரும் அந்த மீன்கள். அதனால் நீங்களும் அந்த மாதிரி தொட்டியெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக மீன் விடுங்க, சரிங்களா. சரி, இதில் நீங்கள் இன்னொரு செடியை கவனிச்சிங்களா, இது இருக்குல்ல ஃபேன் மாதிரி ஷேப்பில் ஒரு பூ மாதிரி அமைப்பில் இலைகள் இருக்குல்ல, இது என்ன தெரியுமா, யாருக்காவது ஐடியா இருக்கா? சரிங்க, சொல்கிறேன் இது என்னென்னு. இது பார்த்திங்கன்னா புளி ஆரைக்கீரை. ஔவையார் ஒரு பதிவில் குறிப்பிட்ட ஆரைக்கீரை தான் இந்த ஆரைக்கீரை, புளி ஆரை. ஸோ இந்த புளி ஆரை வந்து ஒரு நீர் வகை தாவரம், வந்து நீர்ப்பாங்கான பகுதிகளில் நல்ல செல்வ செழிப்போடு வளரக்கூடியது. செல்வ செழிப்புன்னு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலாக அந்த காலத்துலலாம் நம்ம வந்து இந்த விவசாயம் செய்யக்கூடியதான் நம்மளுடைய செல்வத்துக்கு நிகராக இருந்த ஒரு விஷயம். என்ன தான் நம்ம வந்து செல்வம் நம்மக்கிட்ட இருந்தாலும் நம்ம செல்வத்தை சாப்பிட முடியாது இல்லைங்களா. அப்போ நம்மளுக்கு எது செல்வம்? இது போல் செடி கொடிகள் தான் நம்மளுக்கு செல்வம். இவங்க தான் நம்மளை விளை வைக்கிறாங்க. நாம் சொல்லக்கூடிய செல்வமான அந்த வெள்ளி தங்கம் இதெல்லாம் நிரந்தரம் இல்லை. இது போல் அழகான மாடித்தோட்டங்கள் தான் நம்மளுடைய நிரந்தரம். நான் மாடித்தோட்டத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்லலைங்க, தோட்டம், நீங்கள் எந்த தோட்டம் வேணால் அமைங்க, உங்களுக்கு அதுதான் செல்வத்தை கொடுக்கும். எவன் ஒருத்தவன் நோய் நொடி இல்லாமல் வந்து மனசு வந்து நிம்மதியோடவும் குடும்ப சந்தோஷத்தோடவும் இருக்கிறானோ அவன் தாங்க பெரிய பணக்காரன். அதுதான் வந்து நிதர்சனமான உண்மையும் கூட. நீங்கள் கூட வேணால் விசாரிச்சு பாருங்கள். ஏகப்பட்ட பேர் சொல்லுவாங்க, எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளம் இருக்குது. இல்லை சரி, அப்படியும் இல்லையா, எனக்கு வீட்டில் ஏதாவது தொல்லையாக இருக்குதுங்க, காசு பணம் இருந்து என்னங்க வரப்போகுது, ஒரு நிம்மதி இருக்க மாட்டேதுன்னு சொல்லி நிறையா பேர் வருத்தப்பட்டு நான் பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு இது போல் மாடித்தோட்டத்தை வச்சு அதில் வந்து நீங்கள் பயன்பெற்று பாருங்கள்.
உங்களுக்கு காசு பணம்லாம் என்னங்க, காசுலாம் எப்போ வேணால் வரும் போகும். இந்த மாதிரி தோட்டம் வருமா சொல்லுங்கள் பார்ப்போம். இதுக்கு அந்த அம்மா எந்த அளவுக்கு வந்து உழைப்பு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஒரு ஒரு தனி பெண்மணியாக. ஆனால் இது ஆரம்பத்தில் அங்கே அவங்க வந்து தொட்டிகளை வந்து சிலதை மேலே கொண்டு வந்து வைக்கிறப்ப அவங்க வந்து ஆட்களை வச்சு தான் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் இதில் பெரும்பாலான தொட்டிகள் அவங்களே மண்ணெல்லாம் கிண்டி வச்சுருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், ஆளை வச்சு இத்தனையும் கிண்ட முடியுமா? வருவாங்களா யாராவது இவ்வளோ தூரம் ரெடி பண்ண? இப்போ வந்து ஆட்கள் இருக்காங்க. ஒரு ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி ஆட்கள் இல்லை. பாருங்களேன் எவ்வளோ தொட்டிகள், நீங்கள் எண்ணிக்கிட்டே இருக்கலாம், எக்கச்சக்கமாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள். சரி வாங்க, அடுத்து நம்ம இன்னும் ஒரு அழகான ஒரு பூக்கள் இருக்கக்கூடிய இடம் இருக்குது. இங்கே பாருங்கள், நித்திய கல்யாணி அழகாக இருக்குல்ல. இந்த நித்திய கல்யாணி பார்த்திங்கன்னா வந்து இந்த சுகருக்கு ரொம்ப நல்லதுன்றாங்க. அதுவும் இதை விட அந்த வெள்ளை நிறம் இருக்குது இல்லைங்களா, அந்த பூக்களுடைய இலைகள் சுகருக்கு நல்லாவே கண்ட்ரோல்டாக இருக்குன்றாங்க. அப்புறம் நந்தியாவட்டையில் இது ஒரு ரகம். இங்கே பாருங்கள், செவ்வரளி, இதோ ஒரு அரளி அழகாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் இது ஒரு அரளி. இங்கே பார்த்தீங்களா வெள்ளை அரளி, எவ்வளோ அழகாக இருக்குல்ல, நல்லாயிருக்கு பார்க்கவே. பாருங்களேன், நிறைய அரளிப்பூக்கள் இருக்குது. நீங்கள் தெய்வ வழிபாடுகளுக்கு அந்த அரளிப்பூக்களை நீங்கள் வழிபட்டுக்கலாம். அப்புறம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து மூலிகை தோட்டம். அழகாக மூலிகை தோட்டம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கற்றாழைகள் இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குல்ல. இவங்க வந்து பல வருடமாக இதை வளர்த்துட்ருக்காங்க. நம்ம இந்த கத்தாழையை ஒவ்வொன்றும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன், பிரம்மாண்டமாக இருக்குது. அப்புறம் ஓமவல்லி, இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அப்புறம் வந்து பச்சை கனகாம்பரம். அப்புறம் இது என்ன தெரியுங்களா, இது சித்திரத்தை போல் இருக்குல்ல, ஆனால் இது பேர் வந்து அதிமதுரம். அந்த அம்மா சொன்னாங்க இதான் வந்து அதிமதுரம் செடி அப்படின்னு. நானும் இப்போ தான் பார்த்தேன். அப்புறம் இது வந்து சிவப்பு, வந்து கருந்துளசி, அழகாக இருக்குல்ல. அப்புறம் இது என்ன தெரியுமா, கேசத்தினி. அப்புறம் துத்தி, இந்த மூல பிரச்சனைகளுக்கெல்லாம் சரி செய்யக்கூடிய துத்தி வச்சுருக்காங்க. துத்தியும் ஒரு அருமையான ஒரு கீரை வகைங்க. இந்த மூலத்துக்கு ஒரு பெஸ்ட்டு மெடிசன்னா இந்த துத்தி தான். அப்புறம் நீர் நொச்சி இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இவங்க இலை பிரண்டை வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், இலை பிரண்டை, இந்த இலைகளை மட்டும் நீங்கள் பறித்து நீங்கள் சமைச்சிக்கலாம். அப்புறம் திப்பிலி இருக்குது பாருங்கள், திப்பிலி. அப்புறம் நாயுருவி இருக்குது. அப்புறம் திருநீற்று பச்சிலை. இந்த திருநீற்று பச்சிலையை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. எல்லோரும் வந்து தெய்வ வழிபாடுகளுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துகிறாங்க. அதே நேரத்தில் நம்ம உண்ணமும் செய்யலாம். இந்த வெளிநாட்டுக்காரங்களாம் பார்த்திங்கன்னா வந்து பேசில் சாஸ்னு ஒன்று ரெடி பண்ணுவாங்க. அந்த பேசில் சாஸ் இந்த பேசிலில் தான் ரெடி பண்ணுறாங்க. அது அவங்க கண்ட்ரிக்கான ஒரு பேசில் இருக்கும். அதை வந்து அரைச்சி அதுலேருந்து ஒரு சட்னி மாதிரி ரெடி பண்ணி அதை அவங்க பாஸ்தாவுக்கெலாம் போட்டுக்குவாங்க, பீஸாவுக்கெலாம் போட்டுக்குவாங்க. ஸோ அது ஒரு அருமையான ஒரு டிஷ். அது நாம் தான் அதை வந்து விட்டுட்டோம். ஸோ அதை இந்த மாதிரி வந்து ஃபுட்டுக்கெலாம் போட்டுக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இலையை மட்டுமாவது கிள்ளி போட்டுக்குங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இந்த ரணக்கல்லி, இது தாங்க சித்திரத்தை. அப்புறம் இங்கே பாருங்கள், இது என்ன தெரியுதுங்களா, உள்ளே இருக்கே, இது வந்து பூனமீசை, ஜாவா டீ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது இந்த இலைகள்லாம் தான் பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், நீர் பிரம்மி இருக்குது, கீழாநல்லி இருக்குது. அப்புறம் சிவப்பு கற்றாழை. அப்புறம் அந்த குப்பை மீன் இருக்குது. நிறைய வச்சுருக்காங்க, இன்சுலின் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், இது என்ன தெரியுதுங்களா பாருங்கள், தெரியுதுங்களா இது?